மீனராசி நண்பர்களே, ராசியின் கட்டங்களிலே கடைசி கட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் ஒரு காலத்தில் உங்கள் கட்டத்தில் இருந்தால் ராசியை ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தான் செய்தி. அப்படி தான் இருக்கிறதுனால தான் எதையும் முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற வேகங்கள் கொண்டு 2 மீன்களை கொண்டிருக்கிறார்கள் மீனராசி இருக்கிறது. காலச்சக்கர புருஷத்தின் முதல் ராசியாக இருந்தவர் நீங்கள். விட்டு கொடுத்த தன்மையினாலே மேஷராசி ஒன்றாச்சு. இங்கே உங்களுடைய ராசியில் வேகம் அப்படிங்கிறது காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் தான் உங்களை சோர்வாகவும் மாற்றுவீர்கள். சில இடத்துல பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல, காலுக்கு முட்டி வலி, கால் வலி, பாத வலி அப்படின்னு நிறைய வலிக்களை காலுக்கு இடுப்பு கீழே சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் மீனராசியில் பார்க்க முடியும். ஆனால் எழுச்சியாக நிறைய வேலைகள் செய்வீங்க. மற்றவர்களை அவங்களெல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னு தூக்கி சாப்பிட்ற மாதிரி வேலைகள் இருக்கும் உங்கள்ட்ட. உங்கள் மனசு வச்சிங்கன்னா எதுவும் செஞ்சுருவீங்க. மனசு தான் வைக்கணும், அது ஒன்று தான் குறை. உங்கள் ராசிக்குள்ளார உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரங்கள் ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்கள். உத்திரட்டாதி அப்படின்ற நட்சத்திரம் சனீஸ்வரனுடையது. ரேவதி நட்சத்திரத்தின் அதிதேவதை சனீஸ்வரன். உங்கள் ராசிக்குள்ளார் இப்போ வருடக்கோளாய் அமர்ந்திருப்பதும் சனி பகவான். அப்போது உங்களுக்கு காரியங்களை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கலைன்னா சோர்ந்து போயிடுவீங்க. அதுதான் உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ். அப்போது கணக்கு கரெக்டாக இருக்கணும், டைம் கரெக்டாக இருக்கணும், வாட்ச் உங்கள் முன்னாடி இருக்கணும். அதை பார்த்து பார்த்து தான் வேலையை நடக்கணும். அப்படிங்கிறது தான் உங்களுடைய கால கட்டாயம். அந்த காலத்தின் கட்டாயத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிற கும்பராசிக்குள்ளார தான் சூரியன் வரார். உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துக்காரர் இந்த சூரியன் 12ஆம் இடத்துல வந்ததுனால பண விரயத்தை கொடுப்பார். ஆனால் குருவின் அருளாலே சுப விரயங்களாக மாறும். நிறைய சுப காரியங்கள் நடக்கும். பயணங்கள் நிறைய இருக்கும். பயணங்களும் சுப செலவுகளாக மாறும். சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதனாலே களத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய சுபங்களும் உண்டு, லாபங்களும் உண்டு. புதிய குழந்தை வரவுகள் உண்டாகும். கல்யாணம் போன்ற நல்ல நிகழ்வுகளும் சூரியனின் இந்த சேர்க்கை இருந்தாலும் குருவின் பார்வையினாலே கிடைத்துவிடும். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் உட்கார போகிறார். விரைச்செலவுகள் உண்டாகும். முக்கியமாக விவசாயத்திலே விளைநிலங்களிலே சில பழுதுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் மருந்து அடிக்கிறது, பூச்சிகளினுடைய செலவுகள், தண்ணி பாசனங்கள் சரியாய் போன பயிர் காய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பதனால கொஞ்சம் செலவுகளும் உண்டாகும். சுக்கிர பகவானின் இந்த 12ஆம் இடத்திலே வீடுகளிலே புதிய விஸ்தாரங்கள் பண்ண உண்டு. கொஞ்சம் விவரமாக கொஞ்சம் விரிவுபடுத்தணும். இந்த செலவுகளும் உண்டாகும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் அப்போஸ்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் மாற்றணும். கொஞ்சம் அதனுடைய டிசைன்ஸ் எல்லாம் மாற்றணும். கலரிங் பெயிண்ட் எல்லாம் மாற்றணும். இன்சூரன்ஸ் ரினியூவல்ஸ் பண்ணுறது, இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுகள் எல்லாம் உண்டாகும். இதையும் பண்ணுவீங்க. புதன் பகவானும் இங்கே 12ஆம் இடத்துல உட்கார தோளில் அரிப்பு, ஃப்ரிக்ஷன், ஸ்ப்ரைன், சுளுக்கு இப்படி வியாதிகளையும் கொடுக்கும். அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் மருத்துவ செலவுகளாக மாறுவதற்கும் இந்த மாதம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே குருவின் பார்வையினால் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். குருவின் பார்வை வக்கரகதியிலே 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 26ஆம் தேதி வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதி, மார்ச் 11 வரைக்கும் வக்கரம் இருக்கும். அதுக்கப்புறம் வக்கர முடிவு, குருவின் வக்கர முடிவாயிடும். அப்போ அந்த வக்கர முடிவு ஆன பிறகு தான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த சைடில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லாமல் எல்லாம் கொஞ்சம் செலவுகள் எல்லாம் ஜாஸ்தி தெரியும். ஸோ மார்ச் 11 வரைக்கும் அதனால் செலவுகள் கண்ட்ரோல்டு இருக்கும். உங்கள் ராசியின் அஷ்டமஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். தேவையற்ற செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார். லாபஸ்தானத்தில் உங்களுக்கு லாபம் வர வேண்டிய சனி பகவான் உங்களோட
இடமாற்றங்கள், இங்கே அங்கே பிரயாணங்கள், புதுசாக வேலைக்காக போகக்கூடிய இடத்துல பயண நிமித்தமான வேலை, ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப்ஸ், இப்படி இருப்பவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலைச்சல்கள். வெளி இடங்களிலே இருந்து வேலை செய்பவர்களுக்கு கொஞ்சம் வீட்டு ஞாபகங்கள், ஹோம் சிக்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சிக்னஸ் வரும். சரியான உணவுகளை டயத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையும் உண்டாகும். பணவரவு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்ல நிலையிலே பணம் குறைத்துவிடும் கேது பகவானின் அருளால். மனதை நல்லா க்ளீனாக வச்சுருப்பீங்க. எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற எண்ணத்தில் எதையுமே சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுத்துருவீங்க. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற திறன் உண்டாகும். இந்த மாதம் முழுவதுமே காலையில் எழுந்ததுமே விநாயகப் பெருமானை பாருங்கள். பிள்ளையார்பட்டி விநாயகர் அப்படி முன்னாடி மாட்டி வச்சுடுங்க வீட்டில். இல்லைன்னா ஒரு டிபி போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு வணக்கம் போட்டு அதுக்கப்புறம் டே ஸ்டார்ட் பண்ணு. அவரை வணங்குவதனாலே உங்கள் மனது திருப்தியாகும். என்னென்ன காரியங்கள் செய்யணுங்கிற யுக்திகள் உருவாகும். மறதி போகும். நீங்கள் பாதி விஷயம் இந்த மாதத்தில் சிக்கலான விஷயம் என்னென்னங்க, மறதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மறதி தான் உங்களை சில இடத்துல ஐயோ அது பண்ணலையே திருப்பி பண்ணணுமே ரெட்டை வேலை பண்ண வைக்கும். அதனால் இந்த ரெட்டை வேலை பண்ணுறதை நிறுத்துவதற்கு இந்த விநாயகரின் வழிபாடு முக்கியமானது. அதனால் விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை இந்த மாதம் செய்யுங்கள். அதுபோல் 17ஆம் தேதி அமாவாசை வருகிறது, பிப்ரவரி 17ஆம் தேதி. அன்றைய நாளிலே அவசியம் 11:36 12:24 என்கிற அந்த மத்திய வேளையிலே, உச்சி வேளையிலே நீங்கள் எவ்வளவு தூரம் தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அப்போது இந்த விரயச் செலவுகள் நின்றுவிடும். கரெக்டாக செலவுகள் சுப செலவுகளாக மாறும். வீண் செலவுகளை நிறுத்தி சுப செலவுகளாய் மாற்றி நல்ல ஒரு மாதமாக இந்த மாதத்தை அமைத்து கொள்ள வேண்டும். வாழ்க பலத்துடன். இந்த தொடர்கள் எல்லாமே சந்திரன் சூரியன் என்ற தனிப்பட்ட ராசி மற்றும் சூரியமானம் என்கிற மாதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடியது. ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் என்பது லக்ன அடிப்படையில் இருக்கும் என்பதனாலே உங்களுக்கு ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு எங்களின் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவசியம் உங்களுக்கான பரிந்துரைகள் நடைபெறும். அதற்கான பரிந்துரை சார்ஜும் உண்டு என்பதை தெரிந்து கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.